நம்ம தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த செந்தில் அவங்கள வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கோம். இப்போ ஆரோக்கியத்தை பற்றி சில விஷயங்களை சொல்லுவாங்க, டிப்ஸு. அது என்னன்னு சொல்லி பாருங்கள். இத்தனை வருஷமாச்சு யூஏயில் வந்து 2013 கடைசியில் 14 அந்த பிகினிங்கில் வந்தேன். ஓகே. ஸோ நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியர் பேசிக்காக படித்ததெல்லாம். ஓகே, வெரி குட். ஒர்க் பண்ணுறது வந்து இந்த டீசாலினேஷன் பிளான்ஸ் இல்லை, கடல்நீர் குடிநீர் திட்டம் அந்த மாதிரி ப்ராஜெக்ட், பெரிய பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, வெரி குட். ஸோ ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு ஆக்சிடென்டலான விஷயம். அது வந்து தேடி போல் தானே வந்தது நம்மளை நோக்கி வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான். சில சமயம் வந்து கதை தட்டும்ல, தானே நம்ம வாசல் வந்து நிற்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வியாதிகள் வரும்போது ஃபிட்னஸை நம்ம வாசல் வந்து நிற்கும். ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணுறோங்கிறது தான் மேட்ருங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் போனோட என்னோடய ஃபிட்னஸ்க்கு மெயினாக எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஃபிட்னஸ்க்காகவும் என் ஃபேமிலி ஃபிட்னஸ்க்காகவும் ஆரம்பித்தது தான் அது. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பேரை இம்பேக்ட் பண்ண ஆரம்பித்தேன், அவங்களோட லைஃப்க்காக ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தது. அப்படியே வந்துட்டேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அது பேஷன் ப்ராஜெக்ட் தான். மெயின் வந்து ஒர்க்கிங். ஆமாம், ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஹாபி இருக்கும். சிலர் வந்து ஆர்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க எத்தனை வயசானாலும் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ன வேலை பார்த்தாலும் சரி. அதாவது சில விஷயம் நீங்கள் பண்ணும்போது அது பணத்தெல்லாம் தாண்டி பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணும். ஏன் அதுக்கு ரீசன்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அது வந்து அவங்க சின்ன வயசுலேயே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இம்பேக்ட் ஆகிருப்பாங்க. எல்லாருக்குமே இருக்கும் அந்த மாதிரி. பட் என்ன பிரச்சனைனா நம்ம யாரும் அதை போய் தட்டி திறக்க மாட்டோம்னு வச்சுங்களேன். கரெக்டான விஷயம். இப்போ எனக்கு நம்ம பொதுவாகவே நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இப்போ வந்து உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சரி இந்த ஃபிட்னஸ் இஷ்யூ வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான வழிமுறைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட அது பல சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், தூக்கமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இப்போ உள்ள காலகட்டங்கள் கேட்டாக்கா அவசரமான காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? இன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன குழந்தைகிட்ட கிட்ட கூட எல்லோரும் பிஸியாக இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க, யாரும் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒன்று இன்னொன்று முக்கியமான விஷயம், ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லிக்கும் குளிக்கிற மாதிரி, ப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான். அது என்ன போரிங்கான விஷயம். அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். இன்றைக்கி பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் நான் வெயிட் குறைச்சிட்டேன், திருப்பி நான் பழைய இதுக்கு போயிடுறேங்க கிடையாது. இன்றைக்கி பண்ணிங்கன்னா அது கடைசி உங்கள் சாகிற வரைக்கும் பண்ணுற பேர் தான் ஃபிட்னஸ்ஸு. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அந்த ஃபிட்னஸை. இது சும்மா ஒரு 10 கிலோ குறைஞ்சிட்டேன், ஒரு ஃபங்க்ஷனுக்காக குறைச்சேன் வெயிட்டை, இல்லை ஒரு என்ன ஆஃபீஸில் கிண்டல் பண்ணிட்டாங்க குண்டாக இருக்கேன்னு சொல்லி அதுக்காக பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அன்றைக்கே அந்த இது வந்து ஃபெயில். அது ஃபிட்னஸே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா அதனால நீங்கள் பெருசாக எதுவும் அச்சீவ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் எப்போ பார்த்து தேவைப்படுதுன்னு நீங்கள் 60 வயசு இருக்கும்போது நீங்கள் தனியாக உங்களை பார்த்துக்கிறதுக்கும் உங்கள் ஒய்ஃபையோ இல்லை உங்களை கூட இருக்கவங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் தேவை ஃபிட்னஸ். அப்போ தான் மெயினாக உங்களுக்கு ஃபிட்னஸோட அருமை தெரியும். கரெக்ட். இப்போல்லாம் வந்து நம்ம நல்லாயிருக்கோம், 30, 40, 50 வயசு வரைக்கும் நல்லாயிருப்போம், பிரச்சனைகள் கிடையாது, ஓட்டிடுவோம், பாடி தாங்கும், ஓடும். அதுக்கப்புறம் மெயின் பிரச்சனை ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே. நான் இது கூட நினைக்கிறேன், எப்படின்னாக்க சில நேரங்களில் சினிமா நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஒவ்வொரு படத்துக்கு ஏற்றுறேன் இறக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மக்கள் எப்படி என்ன செய்வாங்கன்னாக்கா, நான் ஜிம்மில் போய் சேர போகிறேன். இப்போ இந்த பார்க்கை பார்த்தாலே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இந்த பார்க்கில் ஒரு ரவுண்ட் அடித்தாலே போதும். அதை செய்ய மாட்டாங்க கன்சிஸ்டாக. ஆனால் ஜிம்மில் சேர போகிறேன்னு சேர்ந்துட்டு 3 நாள் போவாங்க, 4ஆம் நாள் முடிஞ்சு. அதாவது இதெல்லாம் நம்ம சொன்னது தான் ப்ரெஷ் பண்ணுறதா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மக்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம சாப்பாடே கரெக்டான சாப்பாடு தான் எல்லாமே கலந்து. ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும் ஒன்று, அது வந்து காமனு. இன்னொன்று வந்து லிட்ரஸியுமே இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதாவது எப்படின்னா லிட்ரஸி கம்மியாகிறதுக்கு காரணம் ஓவர் இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். ஏகப்பட்ட யூடியூப் சேனலு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அதாவது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஆனதுனால மக்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இது சாப்பிட்டா நல்லது, அதை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்ஷனே இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. இந்த இது சொல்லுவாங்கல்ல, நீங்கள் 7 நாளில் வந்து துப்பையை குறைக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் போட்டு கலந்து குடிக்க சரியாகிடுப்பாங்க. அதை உடனே நம்பிக்கிட்டு உடனே அவங்கள எடுத்துக்கிட்டு சரி ஆஹா நம்மளுக்கு இது ஈஸியான வழியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறதுக்கு பார்ப்பாங்க. அது ஷார்ட்கட் தான். ஷார்ட்கட் எப்போதுமே ஈவன் சம்பாதிக்கிறதுல கூட ஷார்ட்கட் எங்கடா இருக்காதுன்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. அது லாங் டேர்ம் ப்ராசஸாக வந்துக்கிட்டு ஈவன் கேரியராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். நம்ம வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு போனாக்கா 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஜம்ப் படிக்கிறது, அது கேரியர் வராது. நான் என்னோடய கேரியர்லேயே நான் இப்போ இருக்க கம்பெனி வந்து நானுமே ஷார்ட் டேர்ம் தான் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படின்னா என் கேரியர் 2008 ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கம்பெனியில் 2 வருஷம் தான் இருந்தேன், அடுத்தது 1.5 வருஷம், அடுத்த 2 வருஷம். ஆனால் இப்போ இருக்க வந்து இந்த லாங் டேர்ம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எங்கள் அப்பா, எனக்கு இருக்க மென்டர்ஸ் 2 இருப்பாங்க.
எல்லாருக்குமே மென்டர்ஸ் தேவை. நான் கோச்னாலும் எனக்கும் மென்டர் தேவை, எனக்கும் ஒரு கோச் தேவை. ஆமாம். அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் லாங் டேர்ம். ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா லாங் டேர்ம். அதனால தான் சொன்னேன் 60 வயசு 70 வயசு 80 வயசு நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் பார்க்கணும் ஒரு விஷயத்த. அது பணமாக இருக்கட்டும் சரி, இல்லை ஹெல்த்தாக இருக்கட்டும் சரி. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் சக்சீட் ஆகிடுவீங்க பேசிக்காக. நான் என்னுடைய இது கேரக்டர் தான். என்னன்னு சொன்னாக்க எங்கே போனாலும் சரி டக்குன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. ஸ்ட்ரகிள் வரதான் செய்யும், 1008 பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஆக முடியும். மோல்ட் ஆகுவீங்க அந்த ஒரு இது அதாவது எப்படின்னா அந்த சிற்பம் செதுக்கிற மாதிரி தான். ஏன்னா எடுத்தனே உடனே வந்துடாது. அது எவ்வளோ இப்போ ஃபிட்னஸ் ஜர்னி ஆரம்பித்தாலும் இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிப்பீங்க, திடீர்னு நாளைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டின்னு வரும், நாளான்னைக்கு ஃபங்க்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிவியேஷன்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி தான் போகணும். இது மாதிரி தான் இருக்க போகுது லைஃப். நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக போயிட்டு ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. கரெக்டு. இருந்தாலும் பேலன்ஸ். ஆமாம், பேலன்ஸ் பண்ணணும். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஃபிட்னஸ் நீங்கள் சொல்லுங்கள் 7 நாள் 3 நாள் ஆரம்பிப்பாங்க, டயட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதாவது அவங்க சாப்பிட்ற சாப்பாடு டயட்டுன்னா மீனிங்கே என்னன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பேர் தான் டயட்டு. நம்ம என்ன நினச்சோம் டயட்னா அது ஃபேன்சி, ஏதோ புதுசாக வெளியிலேருந்து ஏதோ பண்ணால் தான் டயட் போல இருக்குது. அப்போ நம்ம சாப்பிட்ற இட்லியோ நம்ம சாப்பிட்ற ரைஸோ டயட் கிடையாதுன்னு நினச்சிட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணுவோம். நமக்கு தேவையே இல்லாத ஃபுட்டெல்லாம் தேவையில்லாமல் இன்க்ளூட் பண்ண பார்ப்போம். அங்கேயே வந்து 3 நாளைக்கு அப்புறம் நம்மளால சாப்பிட முடியாது. உங்களை போய் நான் டெய்லியும் ப்ரெட்டு சாப்பிடுங்கன்னா ஒரு நாள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட, ஜாம் போட்டு ப்ரெட்டோட பீனட் பட்டர். எனக்கு நடந்துச்சு இந்த மாதிரி இன்சிடென்ட். ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் ஆகும்போது இந்த ஜிம் ட்ரெயினர் சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் படிக்காமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அப்போ எனக்கு டெஸ்ட் பண்ணும்போது ப்ரெட்டு பீனட் பட்டர் சாப்பிடு, இட்லியெல்லாம் சாப்பிடாத, வெயிட்டு இறங்காதுன்னு சொன்னாப்புல. ஃபஸ்ட் நாள் சூப்பராக இருந்துச்சு ப்ரெட்டு பீனட் பட்டர் சாப்பிடும்போது. ஏன்னா நம்ம புதுசாக பண்ணுறோம்ல. 2வது நாள் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிடவே முடியாத மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்கள் அதான் இப்போ இட்லி தான் நமக்கு ஸ்டேபிளான ஃபுட்டு. உங்களுக்கு ரைஸ் தான் ஸ்டேபிளான ஃபுட். அதான் நீங்கள் வந்து கரெக்டான அளவு எடுத்திங்கனாலே போதும். கரெக்ட். அதான் உண்மையான விஷயம். நான் கூட ஒரு டயட் எங்கள் கம்பெனிக்கு வந்தாங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் லேடி தான் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, டெய்லி இட்லி 2 சாப்பிடுங்க, சாம்பார் வந்து 4 கப்புக்கு சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம சாம்பாரில் வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா பருப்புலேருந்து உங்களுக்கு காரம், புளிப்பு, கசப்பு கொஞ்சம் எல்லாமே கலந்துருக்கும். அது எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு தெரியாது. சாதாரணமாக சொல்லுவாங்க சரியான சாம்பாராக இருக்காம்பாங்க. ஆனால் சாம்பாரோடைய எஃபெக்ட் யாருக்கும் தெரியாது. சாம்பார் அது இன்னொரு பிரச்சனை. நம்ம சாம்பாரில் 4 கப் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அதில் எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறாங்கன்னு தெரியல. எண்ணெய் நம்ம அதை சொல்கிறேன். ஜென்ரலாக வந்து அது வந்துக்கிட்டு அவங்க எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றுறேன்னா அது வேறு கதை. பட் இன் ஜென்ரலாக வந்துக்கிட்டு அதில் அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் இருக்குது. எப்படின்னா டைஜஷன் இதெல்லாம் ஈஸி ஆகிடும். இப்போ நீங்கள் கறியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் டயர்டு இருக்கும் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு. ஆனால் இதை சாப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தேவையான சத்து வந்துடுது, ஆனால் அது போல் உடம்புக்கு ஹெல்த்துங்கிறாங்க. அதாவது எந்த சாப்பாடும் வந்து நம்ம கடவுள் வந்து நல்லது கெட்டதுன்னு படைக்கல. நம்ம தான் அதை வந்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது கெட்டது, இது நல்லது, ரொம்ப பிரித்து பார்க்க ஆரம்பிச்சது தான் இங்கே பிரச்சனையாக ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன மாதிரி இந்த இப்போ வச்சுருக்கீங்கள்ல, இப்போ நீங்கள் ஃபிட்னஸ் இது அது எது மூலமாக நீங்கள் இப்போதைக்கு இங்கே யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து இந்தியாவில் ஃபிட்டர்னு ஒரு ஆப் இருக்குது. அது வந்து ஒரு ஜிதேந்திர சோஷின்னு ஒருத்தர் வந்து ஆரம்பித்தார். ஜிதேந்திர சோக்ஷி அவருக்கு பேர் எக்ஸாக்டாக சொன்னான். அவர் வந்து ஒரு ஆப்பு இந்தியாவில் டெவலப் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக 2017-16 இருக்குது. ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஆரம்பிச்சது. அவர் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷன். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கம்யூனிட்டி, அதுலேருந்து ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அதுலேருந்து அது அப்படியே ஒரு ஆப்பாக கன்வெர்ட் ஆகி இப்போது மோர் தென் 1 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேலே பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆப். அண்ட் எஸ், நான் வந்து அதில் ஒரு என்னோடய கான்ட்ரிபியூஷன். ஏன்னா நான் அந்த ஆப்பில் வந்து கிளைண்ட்டாக ஜாயின் பண்ணேன். நான் வந்து ஒரு கோச்சாக ஜாயின் பண்ணல, நான் ஒரு கிளைண்ட்டு. நான் கிளைண்ட்டாக மாறி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸோ திருப்பி நான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். சரி, உங்களுக்கு ஒருத்தவங்க யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா திருப்பி யூ டு கிவ் இட் பேக். அதான் லா ஆஃப் யூனிவர்ஸ். எர்த்து எப்பயுமே அந்த பேலன்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி திருப்பி நான் ஜஸ்ட் ஸ்டார்டட் கான்ட்ரிபியூட்டிங் டு த ஆப். அதான் நம்ம எப்போதுமே சொல்லுவாங்க, இந்த சமுதாயத்துக்காக நம்மளுக்கு என்ன செஞ்சுங்கிறத விட சமுதாயத்துக்காக நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது பார்க்கும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூஷன் நம்மளால் என்ன முடியுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பிளாஸ்டிக் பேக் அது இதுன்னு பார்க்குறாங்க. நம்ம வீட்டில் வச்சுருக்க சில விஷயங்களை கூட நான் என்ன செய்வேன்னு சொன்னாக்கா, நான் அதுக்கு சம்மந்தமாக கூட சில வீடியோலாம் போட்டிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, அது வீட்லேயே செக்ரிகேட் பண்ணி அதுக்காக தனியாக வச்சுருக்காங்க போடுறது. அதில் தான் போய் போடுவேன். நம்ம நினைக்கலாம் நம்ம என்ன ஒரு ஆள் தானே, நம்ம ஒரு ஆள் குப்பை அள்ளிட்டு போயிடுவோம், எல்லாத்தையும் பல்தியில் தள்ளி விட அப்படின்னு பண்ணுவோம். நான் வந்து எப்போதுமே என் ரூமில் வந்து எப்போதுமே இதனால சண்டை நடக்கும்.
நான் தனியாக கீஸ் வச்சு அதில் பேக் பண்ணி தான் போகணும். நம்ம இப்போ கடையிலே கேரி பேக் வாங்குறதே அப்படி தானே. நம்ம வாங்குற ஒரு கேரி பேக்கில் என்ன போகுது. ஆமாம், எல்லாரும் அப்படி தான். அந்த ஒரு இதில் என்ன போகுது. ஒரு இது தான் மாற்றத்தை கொண்டு ஒரு இதுதான் மாற்றம் கொண்டு வரும். நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே அடுத்த ஆட்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. கடை இவன் பண்ணுறானே, சரி நம்மளுக்கு தான் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ நாள் பண்ணுறாங்க, சரி என்ன தான் இருக்குது பண்ணுவோமே நம்மளும் அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒருத்தர் மாதிரினாலும் பெரிய விஷயம் தான். நம்ம எப்போதும் மாற்றங்கள் ஒரு ஆள் பண்ணாலும் அதோடைய வெற்றி நம்மளுக்கு வெற்றி தான். அது மாற்றம் வந்துச்சா இல்லையா, நம்ம செய்கிறது நம்ம கரெக்டுன்னு நினைக்கிறேன். அது வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஆத்மாத்திர திருப்தின்னு சொல்லுவாங்க. உங்களை இப்போ அந்த ஃபிட்னஸ் இந்த சொன்னீங்களா ஆப், அதில் மொபைல் நம்பர், கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கும். அந்த ஃபிட்டர் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி என் பேரை சர்ச் பண்ணிங்கனாலே செந்தில் குமரன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே இருக்கும். அதில் என்னோட மொபைல் நம்பர், வாட்ஸ்அப், என்கிட்ட சேட் பண்ணுறது எல்லாமே அந்த ஆப்லேயே இருக்கும். அந்த ஆப்லேயே இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரே சொல்லுங்கள். இப்போ நம்மளுடைய வியூவர்ஸும் அவங்க யாருக்காச்சும் தேவைப்பட்டாங்க அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து பெரிய செலிப்ரிட்டிலாம் கிடையாது, நம்ம சாதாரண ஆள் தான். நானே இருக்க 100 பில்டிங்கில் இருக்க நார்மல் குடியிருப்பாளர் ஒருத்தர். ஆமாம், அது போல தான் நம்மளும். அதுதான் சரி, இன்னைக்கு ஷார்ஜா வந்த இடத்துல தான் சரி உங்களே பார்த்து ஒரு மர்மான் சொன்னார் இது போல். ஆக்சுவலாக யூசுஃபும் உங்களுக்கு தெரியும். ஆமாம், யூசுப் வந்து என் ரூம்மேட்டு தான். ஓ, அவனும் மர்மம் தான். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். அவன் கூட நம்ம பேசிட்டு இருக்கு அடிக்கடி. ஓ, சூப்பர் சூப்பர். ஏகப்பட்ட கிலோலாம் குறைச்சாப்ல. ஆமாம் ஆமாம், மறுபடியும் கெயின் பண்ணாப்ல. அது என்னன்னா தான் நம்ம அந்த தொலை நோக்கு பார்வையில் ஒரு விஷயத்தை பார்க்க மாட்டோம். அது இப்போ அதாவது எப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பா அம்மாலாம் பார்த்தாங்க, நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம கரெக்ட். நான் அதான் சொல்லுவேன் அடிக்கடி. என்னுடைய பாட்டி அதாவது வயசானவங்களை பார்க்கும்போது 90 வயசில் கண்ணாடி கிடையாது. நம்ம இப்போ 5 வயசுல பிறக்கும் போதே கண்ணாடி. நம்ம ஆனால் அது டிபேட் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் அப்படி சாப்பிடலையா, அந்த காலத்தில் அந்த அளவுக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க. இப்போ எங்கே வேலை பார்க்குறோங்க, வீட்டை விட்டு கீழங்கன்னா காரு, லூலுவோ இல்லை கேமோ நெஸ்ட்டோ பண்ணிங்கன்னா வாசலில் போய் காரை நிற்போம். இப்போ நீங்கள் என்ன செய்யணுமா தெரியுமா, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஒரு ஐடியா. நடக்காத ஆட்களுக்கெல்லாம் மாலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சும்மாவாச்சும் மேலே கீழே ரவுண்ட் அடித்து 6-7 கிலோமீட்டர் நடந்துடுறாங்க. ஆனால் கீழே ஃபுட் கோர்ட்டில் வந்து அதை சாப்பிட்டு காலி பண்ணிடுறாங்க திருப்பியும். விடக்கூடாது. நான் ஆக்சுவலாக நான் வீட்டில் தான் சாப்பிடுவேன், நான் ஹோட்டலில் சாப்பிட்றது இல்லை. நான் 95% நான் இங்கே வெளியால் வரேன்ல, இப்போ அபுதாபியில் இங்கே வெளியே வரலாம், அப்போ மட்டும் வெளியில் போய் சாப்பிடுவேன். ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து நமக்கு ஒரு நல்லதும் இருக்குது. யூஏயில் நமக்கு வந்து நல்ல சாப்பாடும் கிடைக்கும், நமக்கு தேவையான அளவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் கிடையாது. ஸோ அவங்கள மாதிரி கல்யாணம் வார விசேஷம் கிடையாது. ஸோ அதனால் இங்கே நம்ம ஹெல்த் நல்லாவும் பார்த்துக்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரீமும் இருக்குது, நமக்கு பார்த்துக்காமே விட்டுடலாம். லக்ஸரி லைஃப் நமக்கு. இங்கே என்ன வேணால் கிடைக்கும், உங்களுக்கு என்ன வேணால் சாப்பிட்லாம். உட்கார்ந்த இடத்துல மோர் சொஃபிஸ்டிகேட்டடில் நம்ம இருக்கோம். நம்ம வந்து இந்த யூஏ பொறுத்த வரைக்கும் நான் பல கண்ட்ரிக்கு போயிருக்கேன். போனதுக்கப்புறம் தான் இந்த கண்ட்ரியுடைய அருமை என்னங்கிறது தெரிஞ்சு. ஏன்னு சொன்னாக்கா இங்கே வந்து நம்ம 4 மணி 5 மணிக்கெலாம் இங்கே சாப்பாடு எல்லாம் கிடைச்சிடும். பல கண்ட்ரிக்கு போனாக்கா 10-11 மணிக்கு அப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே கிடைக்கும். நம்ம எப்படி நம்ம காலைல முடிச்சோன்னு நம்ம டீ குடிக்கிற ஆள். காலைல முடிச்சாலே இங்கே சில கடை நம்ம ஊர் பக்கம்லாம் உள்ளார போனீங்கன்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்கள், 8 மணி 9 மணிக்கு மேலே நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. இப்போ எங்கள் ஊரில் வந்து 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னாக்கா அங்கே ப்ரேயர் போகிறாங்கல்ல, அதனால் ஆட்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். போன உடனே டீயும் குடிச்சிட்டு ஒரு வடையை தின்ட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வருவாங்க. அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போயிட்டு வருவாங்க. இப்போ நிறைய பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நடக்கிறாங்க. ஆனால் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் யாரும் பண்ணுறதில்ல. எக்ஸசைஸ் அதாவது ஒரு 2 கிலோ தம்புலோ 1 கிலோ தம்புலோ வச்சு, அதாவது இப்போ எங்கள் அப்பாலாம் வந்து பாடி வெயிட் ஒர்க் அவுட்டே பண்ணுவாங்க, கேலஸ்தெனிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த காலத்துலேருந்து பண்ணுறாங்க. அது எனக்கு மீனிங்லாம் இப்போ தான் தெரியும் வச்சுங்க. நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டோம். பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு 3 நாளாச்சும் எக்ஸசைஸ் பண்ணணும். நடக்கிறது நல்லது, நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் மசில் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்கன். அது நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலே அது மீதி ஆர்கன்ஸும் நல்லா பார்த்துக்கும். ஸோ வந்து எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. அது வந்து 100 கிலோ 50 கிலோ தூக்கம்லாம் கிடையாது. 2 கிலோ தம்பில் உங்களுக்கு ஸ்டார்டிங் 2 கிலோ தம்பில் வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலே மோர் தென் சஃபிஷியன்ட். ஆனால் ரெகுலராக பண்ணுங்கள். ஓகே, சும்மா தம்பிள்ஸ் மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு தம்பிள்ஸ் வச்சு ஏகப்பட்ட எக்ஸசைஸ் ரூம்லேயே பண்ணலாம். 10க்கு 10 ரூமில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு அந்த மைண்ட் செட் தான். இதனால என்ன ஆகிறப்போது, இந்த 2 கிலோ தம்பிள்னால என்ன ஆகிறப்போது, நான் எப்போதுமே ஒன்று சொல்லுவேன், எவ்வளோ கிலோ தூக்குறாங்கிறது முக்கியம் இல்லை, அதை நம்ம எந்த அளவுக்கு மைண்டில் ஏற்றிக்கிட்டு அந்த மெதுவாக அந்த செய்கிறது எப்படி. எல்லாருக்கும் அப்படி பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க, எல்லோரும் பார்க்குறதுக்கு அப்படின்னு. அப்படி நம்ம எப்படின்னாக்கா அந்த ஃபீல் பண்ணணும், என் மசில்ஸ் ஏறுறதுலா அப்படிங்கிற மாதிரி.
சாப்பிடும்போது எப்படின்னாக்கா இப்போ டிவி வாட்ஸ்அப்பு எதாச்சும் நோண்டிக்கிட்டு தான் என்ன சாப்பிடணும். சாப்பிட்றேன்னு தெரியாது. இப்போ கேட்டிங்கன்னா என்ன சாப்பிட்றேன்னு கேட்டால் யோசிப்பாங்க, என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு அரை மணி நேரம் யோசிக்கிறாங்க சில ஆமாம், பேர். சில ஆட்களுக்கு பிளேட்டை மாற்றி கொடுத்தா கூட என்னன்னு தெரியாது, மெதுவாக பிளேட்டை வேறு ஏதாச்சும் வச்சா கூட தெரியாது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நானே பல இடத்துல பார்த்துருக்கேன், டிவி அதை இதை போட்டுக்கிட்டு சாப்பிட்றது. சாப்பிடும்போது சாப்பிட்றதுல கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அது மாதிரி இருந்தால் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அது ஒரு உடலுக்கு நீங்கள் கேட்டிங்களா டைம் இல்லைன்னா 30 மினிட்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் 15 நிமிஷம் சமைக்கிறதுக்கு, நீங்கள் குயிக்காக சமைக்கிறதுக்கு 30 நிமிஷம் எக்ஸசைஸோ பண்ணிங்கனாலே அது வந்து அது உங்களுக்கு வந்து தானாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் பாடி மோஸ்ட்லி. ஆமாம், நம்ம அப்படி தான். நான் பெரும்பாலும் எப்படின்னாக்கா என்னால் 40 நிமிஷம் ரீல்ஸு யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்ப்பேன். யூடியூப் தான் ரெக்கார்ட். ஆமாம், நான் வந்து என்னன்னு சொன்னாக்கா பெரும்பாலும் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண நினச்சா பண்ணிடுவேன். எனக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் பண்ணிவிட்டு நான் யாரும் இன்னொரு ஆள் பார்க்குறாங்க அப்படிலாம் பண்ண மாட்டேன். எப்படின்னா இன்னொரு ஆளை நம்ம பார்த்தா நம்ம எதுவும் சொல்லுவாங்களோ அப்படி இப்படி நம்ம நினச்சாலே நம்ம வீக்னஸ் ஆகிடுவோம். அதனால் நம்மளுக்கு என்ன தேவையோ, உடம்புக்கு என்ன தேவையோ, இந்த இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து மஸ்ட்டு நம்மளுக்காக செய்யணும். நமக்கு அடுத்த தலைமுறை நம்ம பசங்க. ஆமாம், நம்ம பசங்க அதான் நம்மளுக்காக நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிடும். நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும், இது வந்து உங்களுக்காக தான், உனக்கு தான் நீ செய்யணும். உங்கள் இதிலெல்லாம் ஒரு நல்ல பாலிசி இருக்கும். ஒரு 8 வயசு, ஐ திங்க் 8 வயசு 10 வயசு எனக்கு தெரியல, அந்த நோன்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்துவீங்க. ஆமாம், அது இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் 5-6 வயசுலலாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? எப்படின்னாக்கா அவங்க ஆமாம் எங்களாட்டம் இல்லை, கேஷுவலாக சும்மா அப்படி இருந்துட்டு பசி வந்தாக்கா சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பண்ண அப்போ ஃபிட்னஸும் நம்ம அப்படி தான் பசங்களுக்கு சொல்லிடுவோம். இப்போ என் பையன்லாம் ஜிம்முக்கு வருவான், 2 நாள் 3 நாள் வருவாப்புல, பெருசாலாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டான், பட் பண்ணுவான். அவனுக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். இப்போலாம் வந்து அவனே வருவான். நான் பேக் எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரைடே இங்கே சார்ஜால 3 நாள் லீவ் இல்லை. ஸோ இங்கே ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. அதனால 3 நாள் 2 நாள் என்னோட ஜிம் உலகத்தில் எந்த கண்ட்ரிலே கிடையாது. அதான் சொன்னால இப்போ நம்ம வந்து ரொம்ப நல்ல இடத்துல இருக்கோம். இப்போ இந்தியா மாதிரி, இப்போ இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா நான் போயிருந்தப்போ பார்த்தா சில ஸ்கூல்லாம் 6 நாள் இருக்குது. 6 நாள் மட்டும் இல்லை, பயங்கர டயர்டாயிடும். ஸோ இங்கே நமக்கு ட்ராவலிங் பிரச்சனையும் கிடையாது. நல்லா நிம்மதியாக போயிட்டு வந்துடுறோம். எல்லாம் சூப்பரான ஒரு இது இந்த ஏரியா. இங்கே நம்ம ஹெல்த் பார்த்துக்கவும் செய்யலாம். எப்படி வேணாலும் ஹெல்த் வச்சு 100 வயசு வரைக்கும் வேலை செய்யலாம். வேணாலும் 40 வயசுலேயும் இறந்து போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது நம்ம கையில். ஆமாம், இங்கே தான் இங்கே எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்குது. நம்ம கரெக்டான ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணால் சரியாக இருக்கும். உங்களுடைய ஆப்பை வந்துக்கிட்டு ஃபிட்டர் ஆப் FITTR ஃபிட்டர் ஆப். என்னோட மொபைல் நம்பர் வந்து 05095608337. ஓகே, இந்த இதை வந்துக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். செந்தில்குமார் இவங்க வந்துக்கிட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் இருக்காங்க, அவங்களெலாம் வந்து ஃபாலோ பண்ணி நல்லா ஒரு 15 to 20 கிலோ கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ மறந்துடாமல் இவங்களுடைய அந்த ஃபிட்டர் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதுபோல் நம்மளுடைய லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஓகே, நீங்களும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, கரெக்டாக வந்திருக்கா பார்த்துக்கோங்க.